காசி காண்டம் 50ஆம் அத்தியாயம். ககோல்காதித்யனின் விளக்கம். குறிப்பு: கத்ருவிற்கும் வினதைக்கும் இடையிலான பகைமை மற்றும் கருடனின் சுரண்டல் குறித்த கதை. ஆதி அத்தியாயங்கள் 20 முதல் 34 அடிப்படையாக கொண்டது. கடவுள் ககோல்காதித்யர் இப்போது காமேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறார். ஸ்கந்தன் கூறினார், பானையில் தோன்றியவரே, வாரணாசியிலும் மற்ற ஆதித்யர்களும் உள்ளனர். இனிமேல் நான் அவர்களை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் விவரிக்கிறேன். அவர்கள் அனைவரும் அனைத்து பாவங்களையும் அழிப்பவர்கள். வடக்கே உள்ள ஆதித்ய தெய்வம் திரிவிஷ்டப சிவனின் சன்னதி ககோல்கா அல்லது கசோல்கா என்ற பெயரால் மகிமைப்படுத்தப்படுகிறது. அவர் அனைத்து நோய்களையும் அளிப்பவர். அந்த ஆதித்யனால் ககோல்கா என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்பதை கேளுங்கள். தக்ஷனின் 2 அழகான மகள்களான கத்ரு மற்றும் வினதை மரீச்சியின் மகனான கஷ்யபருக்கும் பிரஜாபதி குலதெய்வம் என்பவருக்கும் மனைவிகள் ஆனார்கள். ஒரு முறை அவர்கள் ஒன்றாக விளையாடி கொண்டிருக்கும் போது முனிவரே, அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். கத்ரு கூறினார், வினதையே, உங்களுக்கு தெரிந்தால் ஆகாயத்தில் தடையின்றி நீங்கள் நகர்வதைப் போல என்னிடம் கூறுங்கள். சவித்ருவின் சூரியனின் தேரில் உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை இருப்பதாக கேள்விப்படுகிறோம். அது வெள்ளை நிறமா அல்லது பல வண்ணமா என்பதை விரைவாக கூறுங்கள். மங்களகரமான பெண்ணை, பாவமற்றபடி நீங்கள் விரும்பும் எதையும் பந்தயம் கட்டுங்கள். சில பொழுதுபோக்குகள் இல்லாமல் நேரம் தனியாக இந்த வழியில் செல்ல இயலாது. வினதை கூறினார், சகோதரியே, இந்த விஷயத்தில் பந்தயம் கட்டுவதன் அவசியம் என்ன? நான் எளிமையாக பேசுகிறேன். பந்தயம் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும்? நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும்? தெரிந்தே யாரும் பந்தயம் கட்டக்கூடாது. பரஸ்பர நட்பு விரும்பினால் நிச்சயமாக ஒருவரின் வெற்றியில் மற்றவர் கோபம் கொள்வார். கத்ரு கூறினார், அன்பு சகோதரியே, இது ஒரு நாடகம் மட்டுமே. இதில் கோபப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. இது ஒரு விளையாட்டுத்தனமான பரிவர்த்தனை மட்டுமே. பந்தயம் கட்டுவது தொடர்பாக ஏதோ குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவி வினதை கூறினார், பாம்பையாரே, உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். கோணலான மனம் கொண்ட தெருப்போன் கத்ரு வினதையிடம் கூறினார். தோற்கடிக்கப்பட்டவள் யாரால் தோற்கடிக்கப்பட்டாலோ அவளுக்கு அடிமையாகி விடுவாள். இந்த பந்தய விஷயத்தில் நம் நண்பர்கள் அனைவரும் சாட்சிகள். பாம்பாகவும் பறவையாகவும் பந்தயம் கட்டிய போது கத்ரு குதிரை பல வண்ணங்களில் இருப்பதாகவும், இறக்கைகள் கொண்ட பறவை வினதை அது வெண்மையானது என்றும் கூறினாள். அவர்கள் இருவரும் எப்போது செல்ல வேண்டும் என்று நேரத்தை நிர்ணயித்தனர். அதன் பிறகு அவர்கள் தங்கள் விளையாட்டை நிறுத்திவிட்டு தங்கள் சகுனங்களுக்கு சென்றனர். வினதை சென்றதும் கத்ரு தன் மகன்களை அழைத்து, என் மைந்தர்களே, என் கட்டளைப்படி நீங்கள் அனைவரும் விரைவாக செல்லுங்கள். மந்தாரத்தை தாக்கியதால் கலக்கமடைந்து கிளர்ந்தெழுந்த பால் பெருங்கடலில் இருந்து வெளிவந்த உச்சைஸ்ரவஸ் குதிரையிடம் விரைவாக செல்லுங்கள். காரணம் போன்ற அம்சங்களை பெறுகிறது. எனவே அது பால் நிறத்தை கொண்டுள்ளது. அன்புள்ள மைந்தர்களே, அதை கருமையாக்குங்கள். அதன் வாலை ஆக்கிரமித்து கருமையான முடிகளின் வடிவத்தை எடுத்து கொள்ளுங்கள். விஷக்காற்றின் ஊது குழல்களால் அதன் உடலில் உள்ள முடிகளையும் கருமையாக்குங்கள். தங்கள் தாயின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கத்ருவின் மைந்தர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை நடத்தினர். கோபமடைந்த அவர்கள் தங்கள் தாயிடம் கூறினார்கள். பாம்புகள் கூறின, அன்னையே, நீங்கள் எங்களை அழைத்த போது நாங்கள் எங்கள் விளையாட்டுக்களை விட்டுவிட்டு எங்கள் அன்னை எங்களுக்கு இனிப்புகள் சாப்பிட தருவாள் என்பதில் மகிழ்வுடன் இங்கு வந்தோம். இனிப்புகள் கொடுப்பதற்கு பதிலாக விஷத்தை விட கடுமையானதை நீங்கள் உச்சரித்திருக்கிறீர்கள். இது மந்திரங்களிலோ அல்லது மருந்துகளிலோ அடக்கப்பட போவதில்லை. நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு எதுவும் நடக்கட்டும். இது விஷம் கலந்த வாய், கோணலான நடை கொண்டவர்களால் கூறப்பட்டது. ஸ்கந்தன் கூறினார்,
தங்கள் பெற்றோரை வெட்கப்படுத்தும் கோணலான நடைகள் மற்றும் கொடூரமான இதயங்களை கொண்ட மற்றவர்களும் உள்ளனர். அவர்கள் மற்றவர்களின் ஓட்டைகளை நாடுகிறார்கள், அதாவது பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை அலட்சியம் செய்கிறார்கள், மிகவும் ஆணவமாக இருக்கிறார்கள். அத்தகையவர்கள் இங்கே பெரும் ஆபத்தை சந்திப்பார்கள், விரைவில் அழிந்து விடுவார்கள். நாங்கள் செல்ல மாட்டோம் என்று தன் மகன்கள் கூறியதை கேட்டதும் பாம்பான கத்ரு தேவி கோபமடைந்து கீழ்ப்படியாமை குற்றத்தை செய்த பாம்புகளை சபித்தாள். நீங்கள் என் வார்த்தைகளை மீறியதால் தக்ஷயருக்கு இரையாவீர்கள். அனைத்து பெண் பாம்புகளும் பிறந்த உடனேயே தங்கள் குட்டிகளை தின்னட்டும். சாபத்தின் நெருப்புக்கு பயந்த அவர்களில் சிலர் பாதாள உலகங்களை நாடினர். தாயின் கட்டளையை உயிருடன் இருக்க ஆர்வமுள்ள ஒரு சிலரை நிறைவேற்றினர். அந்த மிகவும் புத்திசாலிகள் உச்சைஸ்ரவசின் வாலில் ஏறி அதை மிகவும் கருமையான முடிகள் கொண்ட ஒன்றை போல மாற்றினர். அவர்கள் அதன் உடலை கருமை நிறத்திலேயே கருமை வண்ணமயமாக்கினர். அது அவர்களின் விஷ நெருப்பின் புகை நெடு வரிசைகளால் ஏற்பட்டது. பெருமூச்சுகள் மற்றும் மிகவும் ஆழ்ந்த மூச்சுக்காற்றை வெளிப்படுத்தி அவை அதை அதிகரிக்க செய்தன. தங்கள் தாயின் கட்டளையை நிறைவேற்றியதன் தகுதியால் அவை சூரியனின் கதிர்களால் எரிக்கப்படவில்லை. பின்னர் பாசத்தால் கத்ரு வினதையின் பின்புறத்தில் எரிவானத்தின் பாதை வழியாக சென்றார். பின்னர் அவள் சூரியனை கண்டாள். பின்னர் கத்ரு சூரியனின் மூர்க்கத்தனத்தால் அவள் மனதில் அதிகமாக கிளர்ந்தெழுந்தாள். அவள் பறவையிடம் கூறினாள், வினதையே, கவனமாக செய்வாய். என் உடல் சூரியனின் வெப்ப கதிர்களால் மிகவும் எரிகிறது. நான் இயல்பிலேயே எச்சரிக்கையாக இருக்கிறேன். நீ முற்றிலும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். நீ வடிவத்தில் பதங்கி சூரியனும் பதங்கம் பரப்பவர். எனவே வானத்தில் எரியும் வெப்பத்தால் எழும் எந்த துன்பமும் உனக்கு இல்லை. இந்த சூரியன் வானகேரியில் உள்ள ஒரு ஹம்சம், ஒரு அன்பனாக இருக்கிறார். நீ ஒரு அன்னத்தின் நடையுடன் ஒன்று. எனவே வெப்ப கதிர் சூரியனின் கடுமையான நெருப்பு உனக்கு தீங்கு விளைவிக்காது. மீண்டும் வானத்தில் உயர பறக்கவிருந்த பறவையிடம், சகோதரி, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. நாம் வானத்தின் பாதையிலிருந்து விலகிச் செல்வோம். வினதையே, நீ ஏன் என்னை பாதுகாக்க கூடாது? நான் எவ்வளவு அடக்கமானவள். நீ ஒரு பறவை. உணவருந்திய பிறகு நீ விட்டு செல்வதை நான் உன் அடிமையாக உட்கொள்வேன். நான் உயிருடன் இருக்கும் வரை உன் பாதங்களை சுத்தம் செய்யும் தண்ணீரை குடிப்பேன். பின்னர் அந்த பாம்பு வினதையின் இறக்கைகளை பிடித்து கொண்டு மயக்கமடைந்தது. தோழி, ஒரு தீப்பொறி விழப்போகிறது என்று அவள் கூற வேண்டிய இடத்தில் அவள் கலக்கமடைந்து ககோல்கா விழக்கூடும் என்று மிகவும் தடுமாறி கூறினாள். ககோல்கா என்ற வார்த்தையை மனம் மிகவும் கிளர்ந்தெழுந்த கத்ரு கூறியதால் சூரியனை ககோல்கா என்ற பெயரில் வினதை பலவிதமாக புகழ்ந்தாள். சூரியன் வானத்தில் செல்லும் போது அவன் சற்று குளிர்ச்சியானான். பின்னர் தேரில் பொருத்தப்பட்ட குதிரை சற்று கருமையான நிறத்தில் காணப்பட்டது. வெப்பத்தால் கண்கள் கசக்கப்பட்ட கொடூரமான பாம்பை குறித்து உலகத்தால் மதிக்கப்பட தகுதியானவள், உண்மையை பேசியவள் என்று வினதை கூறினாள். மென்மையான கிருஷ்ணரை தாங்கள் வென்றீர்கள். உச்சைஸ்ரவஸ் குதிரை சந்திரனின் கதிர்களின் பிரகாசத்தை கொண்டிருந்தாலும் அது இருண்ட நிறத்தில் இருப்பது போல தெரிகிறது. அரவமே, வெற்றி மற்றும் தோல்வி விஷயங்களில் விதி சர்வ வல்லமை வாய்ந்தது என்பது அற்புதம். கொடூரமானவன் எங்கோ வெற்றி பெறுகிறான், லேசானவனும் தோற்கடிக்கப்படுகிறான். பணிவின் கொள்கலமான வினதை அவர்கள் முன்னேறும் போது இவ்வாறு கூறினார். கத்ருவின் வசிப்பிடத்தை அடைந்த பிறகு அவள் அவளுடைய அடிமையானாள். ஒரு முறை வினதையை சுபர்ணா கருடன் கண்ணீரால் நிரம்பப்பட்ட விழிகளுடன் கண்டார். முக நிறமும் தூய்மையும் இல்லாமல் அவள் பரிதாபகரமான நிலையில் இருந்தாள். அவள் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். ஐயகோ, என் தாயே, தினமும் காலையில் எங்கே சென்று மாலையில் மனம் வெளிதி வருத்தப்பட்டு திரும்பி வருகிறீர்? கணவனால் நிராகரிக்கப்பட்ட ஆண்மையற்ற மகன்களை கொண்ட ஒரு பெண்ணை போல கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தாம் ஏன் ஆழமாக பெருமூச்சு விடுகிறீர்கள்? அன்னையே, சிறகுகள் கொண்டவரே, தங்கள் குழந்தையாகிய நான் உயிருடன் இருக்கும்போது
போதும், காலனை மரண கடவுள் கூட பயமுறுத்திய போதும் தாம் ஏன் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் என்பதை விரைவாக கூறுங்கள். பரிதாபகரமான நிலையில் இருக்கும் பெண்ணை தம் கண்ணீர் சிந்துவதற்கான காரணம் என்ன? சிறந்த நடத்தை கொண்ட ஒரு பெண்ணிடம் எந்த அபசகுணமும் எதிர்பார்க்கப்படுவதில்லை. உயிருடன் இருக்கும் போதே துயரத்தில் இருக்கும் தாயின் மகன்களுக்கு ஐயகோ, தங்கள் லட்சியங்களில் பயனற்ற மகன்களை கொண்டவள் மலடியாகவும், அதாவது குழந்தை இல்லாமல் இருப்பது நல்லது. கருடனின் இந்த வலிமையான வார்த்தைகளை கேட்டதும் அவளுடைய தாய் வினதை தனது தாயின் மீது பக்தி கொண்ட மகனிடம் கூறினாள், என் மகனே, நான் கொடூரமான மனநிலை கொண்ட கத்ருவின் அடிமை. மகனே, தினமும் அவளையும் அவளுடைய மகன்களையும் என் முதுகில் சுமக்கிறேன். சில நேரங்களில் நான் மந்தாரத்திற்கும், சில நேரங்களில் மலாயா மலைக்கும், சில நேரங்களில் பிரபலமான பெருங்கடல்களில் ஏரிகள் கொண்ட ஒரு தீவிற்கும் செல்கிறேன். கத்ருவின் ஆணவமுள்ள மகன்கள் என்னை எங்கு அழைத்து செல்கிறார்களோ அங்கெல்லாம் நானும் செல்கிறேன். மகனே, ஏனென்றால் நான் அவர்களுக்கு அடிமை. கருடன் கூறினார், தக்ஷ பிரஜாபதியின் திருமகளே, கஷ்யப முனிவரின் பாவமற்ற அன்பான மனைவியே, சிறந்த குணங்களை கொண்ட தாயே, தமது அடிமைத்தனத்திற்கு என்ன காரணம்? வினதை கருடனிடம் சூரியனின் குதிரையை கண்ட உண்மையுடன் தனது அடிமைத்தனத்திற்கு காரணமான முந்தைய நிகழ்வுகள் அனைத்தையும் விவரித்தாள். இதனை கேட்ட கருடாழ்வார் தன் தாயிடம், அன்பான அன்னையே, சீக்கிரம் சென்று கத்ருவின் அந்த தீய மகன்களிடம் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தங்களுக்கு மிகவும் விருப்பமுள்ள பொருள் எதுவாக இருந்தாலும், அது மிகவும் அரிதானதாகவும் கிடைப்பது கடினமாகவும் இருந்தாலும், என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு பதிலாக அதை கேட்கலாம். நான் அதை தங்களுக்கு கொடுப்பேன். வினதை அவ்வாறு செய்தார். அவள் கூறியதை கேட்டதும் அரவங்கள் தங்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்தன. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து அவளிடம் பேசினர். நம் தாயின் சாபத்தை நீக்க அவர் நமக்கு சொர்க்க அமிர்தத்தை கொடுத்தால் நீங்கள் விரும்புவதை பெறலாம். அவர் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து அடிமையாக இருப்பீர்கள். அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு கத்ருவிடம் விடை பெற்று விரைவு பறவையான வினதை கருடனை கண்டு அவர் மனதில் மகிழ்ச்சி அடைந்து அனைத்தையும் அவரிடம் கூறினார். அரவங்களின் எதிரி மிகவும் கவலைப்பட்ட தனது தாயிடம், அன்னையே, ஸ்வர்க்க அமிர்தம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டுவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு என் உணவை கொடுங்கள் என்று கூறினார். மகிழ்ச்சியால் வினதை மிகவும் துயரம் அடைந்து தன் மகனிடம், சுபர்ணா, கடலுக்கு செல்வாய் என்றாள். துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடற்கரையில் இல்லங்களை கொண்ட நிஷாத மீனவர்கள் பலர் உள்ளனர். அந்த தீய ஆன்மாக்களை உண்ணுங்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை நம்பி வாழும் தீய எண்ணம் கொண்டவர்களை விடாமுயற்சியுடன் தண்டிக்க வேண்டும். அவர்களின் தண்டனை நல்வாழ்விற்கு மிகவும் உகந்தது. பெரும் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு செய்யப்படும் வன்முறை சொர்க்கத்தை அடைவதற்கான ஒரு வழியாகும். ஏனெனில் துன்மார்க்கர்கள் கொல்லப்படும் போது மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் மகனே, மீன்களை கொல்லும் நிஷாதர்களில் ஒரு பிராமணர் இருந்தால் அவர் விடாமுயற்சியுடன் பாதுகாக்கப்பட வேண்டும். அவரை ஒருபோதும் உண்ணக்கூடாது. கருடாழ்வார் கூறினார், மீன் உண்ணும் பிராமணர்களிடையே வசிக்கும் ஒரு பிராமணரை நான் எவ்வாறு அறிந்து அடையாளம் காண இயலும்? உண்ணக்கூடாதவர் என்று உங்களால் கூறப்படுபவர் குறித்து சில குறிப்பிடத்தக்க விஷயங்களை கூறுங்கள். வினதை கூறினார், மேல் துணியுடன் கழுத்தில் அசுத்தங்கள் இல்லாத ஒரு புனித நூல் உள்ளது. ஆடைகள் தினமும் துவைக்கப்படுகின்றன. நெற்றியில் ஒரு திலகம் குறிக்கப்பட்டுள்ளது. அவரது கரங்களில் பவித்திரம் உள்ளது. அவரது துணியில் முடிச்சு சூச புல்லை உள்ளே வைத்திருக்கிறது. அவரது முடிகளில் ஒரு கொம்பு உள்ளது. அவர் உங்களால் பிராமணர் என்று அறியப்பட வேண்டும். ரிக், எஜுஸ் மற்றும் சாமம் ஆகியோரின் ஒரு வசனத்தையாவது ஓதுபவர் அல்லது காயத்ரி மந்திரத்தை கூறுபவர் தங்களால் பிராமணர் என்று அறியப்பட வேண்டும். கருடாழ்வார் கூறினார், அன்னையே, இந்த விஷயங்களில் யாரையும் ஒருவரின் குறிப்பிடத்தக்க அம்சமாக நான் கருதவில்லை. நிஷாதர்களின் மத்தியில் என்றென்றும் வாழக்கூடிய பிராமணர். அன்புள்ள தாயே, அவரை ஒரு பிராமணர் என்று அறிய செய்யும் மற்றொரு சிறப்பியல்பு அம்சத்தை எனக்கு கூறுங்கள். இதன் மூலம் அவரை ஒரு பிராமணராக உணர்ந்து அவர் என் தொண்டையில் சிக்கினால் நான் அவரை விடுவிக்க இயலும்.
அதை கேட்ட வினதை கூறினாள், என் மகனே, உன் தொண்டையில் சிக்கிக் கொள்ளும் போதும் எரியும் கதிர் போல உன்னை எரிக்கக்கூடிய அவனை தூக்கி எறி. எந்த ஒரு பிராமணருக்கும் ஏற்படும் காயம் ஒருபோதும் நல்வாழ்விற்கு உகந்ததல்ல. காலப்போக்கில் அது நிலம், குடும்பம், பெருமை மற்றும் செல்வத்தை அழித்துவிடும். இதனை கேட்டதும் பறவைகளின் தலைவரான கருடாழ்வார் கஷ்யபரின் மைந்தனானவர் தனது தாயின் பாதங்களை வணங்கி அவளுடைய ஆசிகளை பெற்ற பிறகு அவன் விரைவாக வான்வெளி பாதையில் சென்றான். மீன்களை உட்கொண்டு வாழும் நிஷாதர்களை அவன் தூரத்திலிருந்து கண்டான். பறவைகளின் தலைவன் தன் இறக்கைகளை அசைத்து வானத்தையும் பூமியையும் தூசி துகள்களால் நிரப்பினான். அவன் பல்வேறு பகுதிகளை குருடாக்கி இறுதியாக கடற்கரையில் ஒரு பெரிய குகை போல வாயை திறந்து அமர்ந்தான். பயத்தால் தலை கீழாக ஓடிய நிஷாதர்கள் உள்ளே நுழைந்தார்கள். தன் வாயை தானாக உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் தொண்டைக்குள் நுழைந்தது தங்கள் சொந்த பாதை என்று கருதி ஒரு குறிப்பிட்ட பிராமணன் தனது குகை போன்ற தொண்டையை எரிக்கும் கரியை போல ஒரு எரியும் தீப்பொறியால் எரித்தான். அதன் பிறகு தார்கியன் முன்பு உள்ளே நுழைந்தவர்களை தன் வயிற்றின் குழிக்குள் செல்லச் செய்து தொண்டையிலும் அன்னத்திலும் நிலை கொண்டிருப்பவரை ஒரு பிராமணராக விரைவாக உணர்ந்தான். தாயின் வார்த்தைகளால் தடுக்கப்பட்டபடி அவனை வாந்தி எடுத்தான். அந்த மனிதன் வாந்தி எடுத்ததை கண்ட பறவைகளின் அரசன், நீ யார், என்ன சாதி, என் தொண்டையை எரிக்கிறாய், சொல் என்றான். கேட்டபோது கருடனிடம் இவ்வாறு கூறினான், நான் ஒரு பிராமணன். நான் இந்த நிஷாதர்களிடையே வாழ்கிறேன். என் சாதியை மட்டுமே வாழ்வாதாரமாக பயன்படுத்துகிறேன். அவரை அனுப்பிவிட்டு மற்றவற்றில் பெரும்பாலானவற்றை உட்கொண்ட பிறகு பிரளயத்தின் போது ஒரு கடுமையான காற்று போல வீசிய கருடன் வானத்தையே கலங்கச் செய்தார். அவர் பிரகாசத்துடன் எரிந்து தீப்பிழம்புகளால் அறைகளை சூழ்ந்து எரியும் காட்டு தீயுடன் கூடிய மலையைப் போல தோன்றியதைக் கண்டு சொர்க்கவாசிகள் பயந்தனர். படைகளையும் ஆயுதங்களையும் தயார் செய்து அந்தந்த வாகனங்களில் ஏறி கவசங்களை அணிந்து சூரர்கள் போருக்கு தயாரானார்கள். அரசியலில் நன்கு அறிந்த தேவர்கள் சிந்திக்கத் தொடங்கினர். இந்த நபர் சாய்வாக கூறுகிறார், எனவே அவர் சூரியன் அல்ல. அவர் புகையை வெளியிடும் நெருப்பு அல்ல. இந்த நபர் இல்லை. அவர் மின்னல் அல்ல. இது தற்காலிகமானது. நம் முன் வந்த இந்த நபர் யார்? அத்தகைய ஒரு மகிமை தைத்தியர்களிடையே காணப்படவில்லை. அத்தகைய ஒரு வடிவம் தானவர்களிடையே இல்லை. நம்மில் திகிலை உருவாக்குபவர் யார்? அவர் நம் இதயத்தை நடுங்க வைக்கிறார். தேவர்கள் இவ்வாறு குழப்பமடைந்த போதும் அதிக வலிமை கொண்ட பறவைகளின் அரசர் தனது இறக்கைகளை அசைத்தார். தனது இறக்கைகள் அந்த சூரர்கள் எழுப்பிய காற்றின் வேகத்தால் அவற்றின் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களுடன் கீழே விழுந்தன. இலைகள் மற்றும் பொற்களான பொருள்களைப் போல அவை எங்கே வீசப்பட்டன என்பது தெரியவில்லை. அவை அழிக்கப்பட்ட பிறகு பறவைகளின் அரசர் புத்திசாலித்தனமாக பின்தொடர்ந்து சென்று அமிர்தத்தின் புதையல் இல்லத்தையும் அதன் காவலர்களையும் கண்டறிந்தார். அவர் அந்த சூரர்களை தங்கள் கரங்களில் உயர்த்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளுடன் சிதறடித்தார். அதன் பிறகு அவர் அமிர்தத்தின் வாளியின் மேலே வைக்கப்பட்ட கத்திரிக்கோள் வடிவத்தில் ஒரு இயந்திர சாதனத்தை கண்டார். அது மனம் மற்றும் காற்றின் வேகத்துடன் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கொசு அதனுடன் தொடர்பு கொண்டாலும் அது மில்லியன் கணக்கான துண்டுகளாக வெட்டப்படும். பறவைகளின் பிரபு அந்த இயந்திரத்தின் அருகே பயமின்றி அமர்ந்து ஒரு கணம் சிந்தித்தார். நான் இங்கே என்ன செய்ய வேண்டும்? இதை தொட இயலாது. காற்று கூட இந்த விஷயத்தில் போதுமான சக்தி வாய்ந்தது அல்ல. என்ன வழிமுறையை பயன்படுத்துவது? ஐயவோ, என் முயற்சி பயனற்றது. இங்கே பலவந்தம் பயனுள்ளதாக இருக்க முடியாது. ஆண்மையும் இல்லை. சொர்க்க அமிர்தத்தின் பாதுகாப்பை பொறுத்தவரை தேவர்களின் அக்கறையும் முயற்சியும் உண்மையிலேயே அற்புதமானது. சங்கரரின் மீதான எனது பக்தி மறுக்க முடியாததாகவும் நிலையானதாகவும் இருந்ததால் தேவர்களின் இறைவன் எனக்கு மிகுந்த மன இருப்பை அருளட்டும். சங்கரரை விட என் தாயிடம் நான் அர்ப்பணிப்புடன் இருந்தால் எனது கூர்மையான புத்தி சொர்க்க அமிர்தத்தை எடுத்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்கட்டும். எனது இந்த முயற்சி எனது சுயநல நோக்கங்களுக்காக அல்ல. இதை எங்கும் நிறைந்த இறைவன் அறிவார். என் தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க நான் சொர்க்க அமிர்தத்திற்காக பாடுபடுகிறேன். ஒருவரின் பெற்றோர்
மிகவும் வயதானவர்களாக இருந்தால், ஒருவரின் குழந்தைகள் மிகவும் இளமையாக இருந்தால், ஒருவரின் மனைவி கற்பு மற்றும் விசுவாசம் உள்ளவராக இருந்தால், அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக ஒருவர் செய்யும் முறையற்ற செயலிலும் எந்த தீங்கும் இல்லை. அவர் இவ்வாறு நினைத்த போதும் உன்னத ஆன்மா கொண்டவருக்கு ஒரு யோசனை இருந்தது. அவர் தனது வடிவத்தை மிகச் சிறியதை விட மிகச் சிறியதாக மாற்றினார். அவர் ஒரு அணுவின் 1000 அளவுள்ள ஒரு அதிசயமான வடிவத்தை எடுத்து தனது உடலின் நுணுக்கத்தால் கீழே உள்ள கத்தரிக்கோலின் இயந்திர சாதனத்திற்குள் நுழைந்தார். அவர் அந்த இயந்திரத்திற்கு பயந்து காற்றினால் கூட தனது உடலை வெட்டாமல் காப்பாற்றினார். அதை விரைவாக வேரோடு பிடுங்கி சொர்க்க அமிர்தத்தின் கொள்கலனை கைப்பற்றினார். சொர்க்கவாசிகள் கூச்சலிட்ட போது அவர் காற்றின் பாதையில் வெளியே வந்தார். அமிர்தத்தை உறிஞ்சுபவர்கள், அதாவது தேவர்கள், ஸ்ரீவைகுந்த இறைவனிடம் சென்று, சக்கரம் தாங்கிய பகவானே, சக்கரதாரியே, நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். அமிர்தம் எங்கள் சொந்த வாழ்க்கை எடுத்து செல்லப்படுகிறது என்று கூறினார்கள். இதனை கேட்ட பகவான் ஸ்ரீஹரி அவர்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை அளித்தார். அவசரமாக அவருடன் கருடனுடன் ஒரு போரை நடத்தினார். இது 64 கடிகாக்களுக்கு நீடித்தது. கருடன் அதில் உயர்ந்தவர். அனைத்தையும் அருளும் இறைவன் அந்த பெரும் போரில் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கருடனிடம் சென்று, பறவைகளின் அதிபதியே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவர்களின் கூட்டத்தை வென்றவரே, தங்களுக்கு நல்வாழ்வு. ஒரு வரத்தை தேர்ந்தெடுங்கள் என்றார். கருடாழ்வார் புன்னகைத்து, சர்வ வல்லமை உள்ள ஜனார்த்தனரிடம் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் 2 வரங்களை தேர்ந்தெடுக்கலாம் என்றார். அப்போது கைடபனை வென்றவர், வினதையின் மைந்தனிடம், தாராள மனப்பான்மை கொண்டவரே, தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, எனக்கு தாங்கள் தேர்ந்தெடுத்ததை கொடுங்கள். எனக்கு 2 வரங்களை வழங்குங்கள் என்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி கூறிய இந்த வார்த்தைகளை செவிமடுத்த பறவைகளின் தலைவனான கருடாழ்வார் புன்னகைத்து கொண்டே கூறினார், தாமதம் என்ன பயன்? எனவே கூறுங்கள். 2 வரங்களும் கொடுக்கப்படுகின்றன. பகடை போன்றவற்றில் வெற்றி மற்றும் செழிப்புடன் கூடிய லாபம் ஈட்டப்படாவிட்டாலும் நேர்மையான மனம் கொண்டவன் தகுதியானவருக்கு கட்டணத்தை கொடுக்க வேண்டும். எப்போதும் லாபத்தையும் வெற்றிகளையும் எப்படி எதிர்பார்க்க இயலும்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், பறவைகளின் தலைவரே, தாம் வலிமையானவர். எனவே என் வாகனமாக இருப்பாயாக. வரங்களின் பெருமானே, இது வரங்களில் ஒன்று. கஷ்யபரின் மைந்தனே, 2வது சொல்லை கேட்பீராக. ஞானியே, தமது தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக கொண்டு வந்த அமிர்தத்தை அரவங்களுக்கு காட்டுவீராக. அவர்கள் அதை உடனடியாக உட்கொள்ளாத வகையில் அதை நிர்வகிக்கவும். சொர்க்க அமிர்தம் தேவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது எனது 2வது வரமாக இருக்கட்டும். பறவைகளின் தலைவனான கருடாழ்வார் அப்படியே ஆகட்டும் என்று உறுதியளித்து சொர்க்கத்தை விட்டு புறப்பட்டார். கஷ்யபரின் அந்த மைந்தன் தனது தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அவர் சொர்க்க அமிர்தத்தின் பெரிய கலசத்தை பாம்புகளின் முன் வைத்தார், அதாவது அரவங்களின் முன் அதை காட்டினார். அவர்கள் அமிர்தத்தை அருந்த விரும்பிய போது மிகவும் புத்திசாலியான கருடாழ்வார் அவர்களிடம் கூறினார், அரவங்களே, நீராடிய பிறகு, உங்களை சுத்தம் செய்த பிறகு இந்த அற்புதமான அமிர்தத்தை விழுங்க வேண்டும். இல்லை என்றால் கண் சிமிட்டாதவர்களால், அதாவது தேவர்களால் நன்கு பாதுகாக்கப்பட்ட இந்த அமிர்தம் நீராடல் போன்றவற்றிலிருந்து அசுத்தமானவர்களால் தொடப்படும் போது மறைந்துவிடும். ஒரு சாதாரண உணவை கூட அசுத்தமானவர்கள் எங்கும் தொட்டால் தேவர்கள் அதன் அத்தியாவசிய சாற்றை எடுத்துக்கொள்கிறார்கள். அது சுவையற்றதாகவே இருக்கும். இதனை கூறிவிட்டு அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அமிர்த கலசத்தை குஷப்புல் எனப்படும் தர்பை புல் பாயில் வைத்த பிறகு கருடாழ்வார் தனது தாயுடன் வெளியே சென்றார். அரவங்கள் நீராட சென்றிருந்த போது ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி அமிர்த கலசத்தை எடுத்து தேவர்களுக்கு அதுவே அவர்களின் உயிர் போல கொடுத்தார். அவர்கள் நீராடிய பிறகு அரவங்கள் திரும்பி வந்தன. அமிர்த கலசத்தை காணாமல், ஐயகோ, நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், அமிர்தம் பறிக்கப்பட்டது என்று கதறினார்கள்.
அதன் பிறகு அமிர்தத்தை தொட விரும்பி அவர்கள் தர்பை புல்லை நக்கினார்கள். அமிர்தம் கிடைக்காததற்கு மாறாக அவர்களின் நாக்குகள் இரண்டாக பிளந்தன. மற்றவர்களின் விஷயத்திலும் சட்டவிரோதமான வழிகளில் கிடைத்த ஒன்றை அனுபவிக்க விரும்பினால் அவர்களுக்கு அனுபவிக்க எந்த வாய்ப்பும் கிடைக்காது. அவர்களின் முயற்சி பலனளிக்காது. மிகவும் அரிதான அமிர்தத்தை கருடன் பெற்றார். அவர் நியாயமான வழிகளில் இணங்க தயாராக இருந்தார். அரவங்களால் பெறப்பட்டாலும் அவர்கள் அதை பார்த்த பிறகு ஒரு கணத்தில் அது மறைந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் அதை அநியாயமான வழிகளில் பெற்றார்கள். பின்னர் அடிமை நிலையிலிருந்து விடுபட்ட வினதை வானில் நடப்பவனிடம், அதாவது கருடாழ்வாரிடம் கூறினார், என் மைந்தனே, அடிமைத்தனத்தின் பாவத்தை ஒழிக்க நான் காசிக்கு செல்வேன். பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் கூட மறுபிறப்பை அளிப்பவரான காசி இதயத்தில் நிலை நிறுத்தப்படாத வரை மிக பெரியதாக தோன்றும். காசியை நினைப்பதன் மூலம் மட்டுமே பாவங்கள் மறைந்து போவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? விஸ்வேஸ்வரரின் மகத்தான ஆசீர்வாதங்களால் சாத்தியமானவை கூட மறுபிறவியில் தன்மை மறைந்துவிடும். விஸ்வேஸ்வரர் நேரடியாக இருக்கும் இடத்தில் சந்திரனை அலங்காரமாக கொண்ட இறைவன் தாரக மந்திரத்தின் படகின் மூலம் பக்தர்களை உலக இருப்பு என்ற கடலிலிருந்து மீட்பார். காசிக்கு செல்லும் எண்ணம் விஸ்வேசன ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் மனங்களிலும் கர்மங்கள் அளிக்கப்பட்டவர்களின் மனங்களிலும் மட்டுமே ஏற்படும். மற்றவர்களின் மனங்களில் அது ஒருபோதும் தோன்றாது. காசியிடம் மனம் ஈர்க்கப்பட்டு பாவங்களை நீரால் சுத்தம் செய்யப்பட்ட மனிதர்கள் மட்டுமே மற்றவர்கள் மனித உருவில் உள்ள மிருகங்கள் என்பது உண்மைதான். வாரணாசியை அடைந்தவர்கள் மட்டுமே காலனை வென்றவர்கள். அவர்கள் மட்டுமே பாவங்களிலிருந்து விடுபட்டவர்கள். அவர்களுக்கு இனிமேல் பிறப்பு இல்லை. உயர்ந்த நன்மைக்கான வழிமுறையான இந்த மனித வாழ்க்கையை வீணாக்க கூடாது. காசியை தரிசிக்காமல் அந்த நன்மை தேவர்களுக்கு கூட எட்டாது. புனித தலமான அபிமுக்தரை தரிசித்தால் கலிக்கு எந்த சக்தியும் இல்லை. காலனோ அல்லது பல்வேறு வகையான கர்மங்களோ என்ன செய்ய இயலும்? அடிக்கடி பிறக்கும் காட்டை வாரணத்தையும் அசியையும் நாடாதவர்கள் கருப்பையிலேயே இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து கருப்பையிலேயே பிறப்பார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கருடாழ்வார் தனது தாயை வணங்கிய பிறகு சிவபெருமானால் மதிக்கப்பட்ட காசியை தரிசிக்க தானும் வருவேன் என்றார். பறவைகளின் அதிபதியான தனது தாயாரின் அனுமதியை பெற்று தனது தாயாருடன் இணைந்து உடனடியாக வாரணாசியை அடைந்தார். அது முக்தியை உறுதி செய்யும் இடமாகும். மிகவும் புத்திசாலிகள் இருவரும் மிகவும் கடுமையான தவம் செய்தனர். நிலையான புலன்களை கொண்ட பறவைகளின் அதிபதி சம்புமூர்த்தியின் லிங்கத்தையும் வினதை தேவி ககோல்கா ஆதித்யா என்ற அற்புதமான ஒருவரை நிறுவினார். அவர்களின் பெரும் தவத்தின் காரணமாக நீண்ட காலத்திற்கு முன்பு சங்கரரும் பாஸ்கரரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். கருடனால் நிறுவப்பட்ட லிங்கத்திலிருந்து உமாபதி வெளியே வந்தார். அவர் கருடனுக்கு பல அரிய வரங்களை வழங்கினார். பறவைகளின் அதிபதியே, கருடாழ்வாரே, தாம் எனது பக்தர், தாம் அறிவை பெறுவீர்கள். சூரர்களுக்கு தெரியாத எனது அனைத்து ரகசியங்களும் தமக்கு புரியும். தம்மால் நிறுவப்பட்ட இந்த லிங்கத்தின் பெயர் கருடேஸ்வரர். கண்டாலும் தொட்டாலும் வழிபட்டாலும் அது மனிதர்களுக்கு பரிபூர்ண அறிவை அளிக்கிறது. பறவைகளின் அதிபதியே, இன்னும் ஒரு விஷயத்தை கேளுங்கள். நான் தமக்கு நன்மை பயக்கும் ஒன்றை கூறுகிறேன். தாம் என்னையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் வித்தியாசமாக பார்க்க கூடாது. பறவைகளின் அதிபதியே, தைத்தியர்களின் அதிபதிகளின் சக்தியை அளிப்பவனான இறைவனின் வாகனமாக மாறி நீங்களும் போற்றப்பட தகுதியானவர் ஆவீர்கள். கருடனுக்கு இந்த வரத்தை வழங்கிய பின்னர் அவரது பக்தரான சம்புமூர்த்தி அங்கேயே மறைந்து விட்டார். கருடாழ்வார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்றார். ஸ்ரீஹரியின் வாகனமாக மாறி பூமியில் வழிபாட்டிற்கு தகுதியானார். சிவபெருமானின் மிகப்பெரிய பிரபஞ்ச வடிவமான ககோல்கா என்ற பெயர் கொண்ட பாஸ்கரர் ஒரு முறை வினதை தவம் செய்வதை கண்டார். சிவனின் அறிவோடு பாவங்களை அளிக்கும் வரத்தையும் அவளுக்கு வழங்கினார். அவர் காசியில் தங்கி வினதாதித்யர் என்றும் பெயரிடப்பட்டார். காசி வாசிகளின் பல்வேறு பாவங்களை அளித்தார். காசியில் இருளையும் தடைகளையும் அளிப்பவர் ககோல்கா ஆதித்யர். இப்படித்தான்
காசியில் பைசாங்கிலா பிலிபிலா தீர்த்தம் என்ற புனித தீர்த்தத்தில் ஒரு பக்தர் ககோல்காவை பார்வையிட வேண்டும். அதை காண்பதன் மூலம் மட்டுமே அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். மனிதன் எதை நினைக்கிறானோ அதை அடைகிறான். உடனடியாக அவன் நோயிலிருந்து விடுபடுகிறான். ககோல்கா ஆதித்யனின் இந்த கதையை கருட சேஷனின் கதையுடன் சேர்த்து கேட்பதன் மூலம் ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். 50ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. காசி காண்டத்தின் பூர்வார்த்தம் நிறைவடைந்தது.